Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதோட கான்செப்ட்ஸ் என்ன, அதில் பேசிக்காக இருக்க ஃபார்முலாஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் 2, a fan is bought at rupees 5,000. ஸோ ஒரு ஃபேன் வந்து rupees 5,000 வாங்குறாங்க அண்ட் சோல்ட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் 25%. ஃபைண்ட் இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேள்வி. ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இதோட ஃபார்முலாலாம் பார்த்தோம், ரைட்? காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளை கேட்குறது என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ அப்போ கிவன் என்ன? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சிபி இஸ் நத்திங் பட் 5,000 அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 25%. தென் யுவர் கொஸ்டின் இஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு சிபி, ரைட்? இதே வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 100 மேலே போயிடும், 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கீழே வந்துடும். ஸோ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 25 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 5,000, ரைட்? தென் இதை ஆட் பண்ணிங்கன்னா 125 டிவைடட் பை 100 இன்ட்டு 5,000. ஸோ இங்கே 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 125 இன்ட்டு 50 விச் இஸ் நத்திங் பட் 6,250, right? So the selling price for that fan is nothing but 6,250. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான், ரைட்? ஸோ அவங்க இப்போ காஸ்ட் கொடுத்துட்டாங்க அண்ட் தென் செல்லிங் ப்ராஃபிட், தட் இஸ் சேல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் தி செல்லிங் ப்ரைஸ்னு கேட்டாங்க. கொஸ்டின் சிம்பிள், ரைட்? தென் ப்ராப்ளம் 3 என்ன அப்படின்னு பாருங்கள். A gold bracelet is sold for rupees 14,500. ஸோ ஒரு கோல்டு பிரேஸ்லெட்டை வந்து 14,500க்கு அட் ஏ லாஸ் ஆஃப் 20%. ஸோ அப்போ இங்கே லாஸ் பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துட்டாங்க, ரைட்? தென் வாட் இஸ் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி கோல்டு பிரேஸ்லெட். அப்போ அந்த கோல்டு பிரேஸ்லெட்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, அதுதான் நம்மளுக்கு கேள்வி. சொல்யூஷன். ஸோ அப்போ ஃபார்முலா நமக்கு என்ன? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அண்டு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். இதே காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருந்தா இது அப்படியே மேலே இருக்கும், இங்கே காஸ்ட் ப்ரைஸ் மல்டிப்ளேயில் இருக்கும், அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ அப்போ கிவன் என்ன? செல்லிங் ப்ரைஸ் வந்து 14,500, லாஸ் பர்சன்டேஜ் வந்து 20% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபார்முலாவில் போடுங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 100 டிவைடட் பை 100 மைனஸ் 20 இன்ட்டு 14,500. ஸோ 100 டிவைடட் பை 100 மைனஸ் 20 என்ன? 80 into 14,500. ஸோ 0 கேன்சல் அண்ட் தென் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 2s are 10, 4 2s are 8. அப்போ 5/4 into 14,500. அப்போ 5 into 14,500 பண்ணிங்கன்னா 72,500 டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது? 4. ஸோ அப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ 18,125 வருது. ஸோ தட் இஸ் யுவர் காஸ்ட் ப்ரைஸ், ரைட்? ஸோ நார்மல் டிவிஷன் தான். ஸோ 1 4s are 4, ரிமைனிங் 3, 8 4s are 32, right? And then 1 4s are 4, so remaining 1 வரும். 2 4s are 8, remaining 2. So அப்போ 5 4s are 20. அப்போ 18,125. So that is your final answer for this question, right? So that is your cost price for that bracelet. அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 18,125, பட் சேல் பண்ண ப்ரைஸ் வந்து என்னத்துக்கு பண்ணியிருக்காங்க? நம்ம சேல் பண்ணது 14,500. அப்போ நமக்கு டெஃபினட்டாக லாஸ் தான். அப்போ லாஸ் பர்சன்டேஜ் அவங்களே கொடுத்துருந்தாங்க, அதுதான் வந்து நம்மளுக்கு அங்கே கொடுத்துருந்த 20%. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தென் ப்ராப்ளம் 4 சேம் மேலே பேசினா அதே மாதிரி கொஸ்டின். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ சைக்கிள் ஃபார் rupees 4,860 அப்படின்ற ஒரு செல்லிங் ப்ரைஸ். எ ஸ்டூடெண்ட் லாஸஸ் 90%. ஃபைண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். சேம் கொஸ்டின், மேலே பார்த்தா அதே விஷயம், பட் அங்கே பிரேஸ்லெட்டுக்கு பதில் இங்கே சைக்கிளை சேல் பண்ணுறப்ப 4,860க்கு சேல் பண்ணுறப்ப அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 19% லாஸ் ஆகுது. தென் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேள்வி. அப்போ சொல்யூஷன் கிவன் என்ன? செல்லிங் ப்ரைஸ் வந்து 4,860, லாஸ் பர்சன்டேஜ் வந்து 19%, ரைட்? அப்போ வாட் இஸ் தி ஃபார்முலா? சேம் முன்னாடி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 100 by 100 minus loss percentage into selling price. ஸோ அப்போ 100 divided by 100 minus loss percentage வந்து நமக்கு என்ன? 19. ஸோ 100 divided by 100 minus 19 into 4,000
860. So அப்போ 100 divided by 81 into 4860. So அப்போ 81 4860 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா will get 60, right? So divide பண்ணி பாருங்க. So 4860 divided by 81, right? So அப்போ 6 times 81 I guess, right? So 6 times 81 என்ன வருது பாருங்க, 8 1 6 are 6, 8 6 are 48, அப்போ 486. So அப்போ 6 times 81 is 486. So remainder 0, அப்போ இந்த 0 நம்ம மேலே போட்டுக்கலாம். So that answer என்ன 60. So அப்போ இந்த 81 இதை டிவைட் பண்ணிங்கன்னா will get 60. So 100 into 60 is nothing but 6,000. So cost price of that cycle is nothing but 6,000 rupees. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம், ரைட்? ஸோ இன்னொரு ப்ராப்ளம் பார்ப்போம் அடிஷ்னலாக. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக்ஷனில் இன்னொரு ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 5 என்ன அப்படின்னு பாருங்கள். பை செல்லிங் an article for rupees 720, a man loses 10%. At what price should he sell it to gain 5%? அதாவது ஒரு ஆர்டிக்கல் அவர் 720 rupeesக்கு சேல் பண்ணுறப்ப அவருக்கு லாஸ் வந்து 10% ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ 820க்கு வாங்கியிருப்பாரு, 720க்கு சேல் பண்ணுறாரு அந்த மாதிரி. இல்லை 800க்கு ஒரு ஆர்டிக்கல் வாங்கியிருக்காரு, அதை 700க்கு சேல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 10% லாஸு. இதே வந்து அவர் அந்த ஆர்டிக்கலை என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ணால் கெயின் வந்து 5% வரும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கலாம், ரைட்? இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், ரைட்? ஸோ அப்போ அவர் சேல் பண்ணுறது 720, அப்படி சேல் பண்ணால் 10% லாஸ் ஆகுது. அப்போ அவர் எவ்வளோக்கு சேல் பண்ணால் கெயின் 5% வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த காஸ்ட் ப்ரைஸை வச்சு கெயின் பர்சன்டேஜை வச்சு செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர். அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ காஸ்ட் ப்ரைஸு வென் லாஸ்ட் பர்சன்டேஜ் அண்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டா, முன்னாடி ரெண்டு ப்ராப்ளமும் அதே தான் பண்ணோம். என்ன ஃபார்முலா, 100 divided by 100 minus லாஸ்ட் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். அப்போ வாட் இஸ் கிவன், செல்லிங் ப்ரைஸ் இஸ் 720 rupees, லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 10% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அது ரெண்டு நம்ம அங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வரும், ஸோ 100 divided by, ஸோ யுவர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 100 divided by 100 minus 10 into 720, ரைட்? ஸோ அப்போ என்ன வரும், 100 divided by 90 into 720, ரைட்? தென் இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ 10 by 9 into 720. ஸோ 9 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம், 720 8 times, ரைட்? 8 9s are 72. அப்போ 80 times is nothing but 720. ஸோ 10 into 80. ஸோ இவர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 800. அவ்வளோதான். அப்போ அதோட காஸ்ட் ப்ரைஸ் அவர் விற்ற போது அவர் வாங்கினதோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 800 rupees, ரைட்? அப்போ கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 5% அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 800, செல்லிங் ப்ரைஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ டு கால்குலேட் கெயின் பர்சன்டேஜ், தட் இஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃப்ரம் தி செல் தி சேம் ஆர்டிக்கல், ரைட்? ஃபார் சேல் தி சேம் ஆர்டிக்கல் ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 into சிபி, ரைட்? ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எனக்கு தெரியும் 5%, சிபி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தட் ஆர்டிக்கல் 800 rupees. அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 800 கொடுத்துட்டாங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 5%, தட் இஸ் கெயின் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க. போத் ஆர் சேம், ரைட்? கெயின் அண்ட் ப்ராஃபிட் போத் ஆர் சேம். அண்ட் வாட் இஸ் யுவர் செல்லிங் ப்ரைஸ், ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் நத்திங் பட் 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 5 divided by 100 into 800. ஸோ 100 + 5 is what, 105 divided by 100 into 800 இருக்கா. ஸோ இந்த 2 0 கேன்சல். ஸோ அப்போ 105 into 8 அப்படின்னு இருக்கு. ஸோ 105 into 8 பண்ணிங்கன்னா you will get selling price is nothing but 840 rupees. So that's all for this question. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது இப்போ 840 rupees நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கலை எனக்கு 5% கெயின் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ரைட்? ஏன்னா நம்மளோட அமௌண்ட் என்ன, 800 rupees அந்த ஆர்டிக்கலை நம்ம வாங்கியிருக்கோம், ரைட்? அப்போ 800ல் 10%னா என்ன அர்த்தம், 80, ரைட்? அப்போ 80 rupees தான் வந்து 10%. அப்போ அதில் 5%னா என்ன அர்த்தம், 80 divided by 2, ரைட்? அப்போ 80 by 2 பண்ணிங்கன்னா will get 5%, that is 40. அப்போ இந்த 800 + 40 பண்ணிங்கன்னா தான் நமக்கு என்ன ஆகும், 840க்கு நம்ம சேல் பண்ணால் தான் 5% கெயின் கிடைக்கும். இது வந்து இன்கேஸ் காஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணலாம், ஓகே? ஆர் கொஸ்டினில் நமக்கு சப்டிவிஷன் ஆன்சரோடு இருக்குது அப்படின்னா அந்த ஆன்சரில் இப்போ 840 தான்
அவங்க சொல்லியிருக்க இந்த அசம்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணோம். பட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின், பட் இட்ஸ் ஆக்சுவலி ஈஸி கொஸ்டின், ரைட்? அவங்க இனிஷியலாக சொன்னது 720க்கு சேல் பண்ணால் 10% லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5%க்கு 5% கெயின் வரணும்னா எவ்வளோக்கு சேல் பண்ணணும், இதான் கேள்வி. அப்போ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சு நான் ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, வாங்கின விலை என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிடுறேன். அந்த வாங்கின விலை ப்ளஸ் இந்த கெயின் பர்சன்டேஜ் ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காஸ்ட் ப்ரைஸோ இந்த கெயின் பர்சன்டேஜ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸை வச்சு நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்ன, அதாவது நம்ம எவ்வளோக்கு விற்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம் as well as this video, ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ப்ராப்ளம் சேம், ஒரே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும், ரைட்? ஸோ மூணாவது ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட சேம், அந்த மூணு ப்ராப்ளத்தோட காம்பினேஷனாக இருக்கும் அந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next வீடியோ. இதில் இன்னும் ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next வீடியோ.